IPL போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி சுரேஷ். சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் சத்ய பிரகாஷ் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் IPL கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு ஆன்லைன் மூலமாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறது. ஆனால் விற்பனை துவங்கிய சிறிது நேரத்திலேயே இந்த டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விடுகின்றன. சில சமூக விரோதிகள் இந்த டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கிக் கொண்டு அதனை 10 மடங்கு அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்கின்றனர் என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறைந்த கட்டண டிக்கெட்டுகள் கூட 14,000 முதல் 16,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுவதாகவும், இந்த டிக்கெட்டுகளை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அந்த கும்பலின் பின்னணியில் மாஃபியா கும்பல் செயல்பட்டு வருகிறது என்றும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் கூட IPL டிக்கெட்டுகளை கள்ளச்சந்தையில் விட்டதாக 5 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 8 டிக்கெட்டுகளும் 31,500 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் விதிகளை மீறி செயல்படக்கூடிய மைதான அதிகாரிகளுக்கும் கிரிக்கெட் சங்க அதிகாரிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கள்ளச்சந்தையில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்வது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த விளையாட்டுப் போட்டிகள் முடியக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் மனுதாரருடைய கோரிக்கை மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.